திடீர்னு என் பையன் இன்றைக்கி முட்டை குழம்பு செஞ்சு தாமான்னு கேட்டுட்டான். என்றைக்குமே எதுவுமே கேட்க மாட்டான். இன்றைக்கி கேட்டோன்னே சரி அதுவே செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் செஞ்சேன். நீங்களும் வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம் ஒன்று, பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸு, பிரியாணி இலை, இஞ்சி, பூண்டு. என்றைக்குமே இஞ்சி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு எண்ணெயில் கொஞ்சோண்டு சோம்புத்தூள், பெரிய வெங்காயம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துட்டு அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அதையும் எடுத்து ஊற்றி நல்லா அந்த எண்ணெயிலே சுருள நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. நல்லா பழமாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிட்டு 2 கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் ஊற்றிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் முட்டையை உடைக்காமல் ஊற்றணும். உடைக்காமல் ஊற்றுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதை மெதுவாக ஊற்றினாக்கா உடையாமல் இருக்கும்.